இந்த கவிதைகள்ல ஒவ்வொன்னுமே ஒரு உணர்வை வந்து நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு உயிருள்ள அஃறிணை ஆகட்டும், உயர்திணை ஆகட்டும். ஆனா அந்த உணர்வு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான ஒன்று. இப்போ இந்த கவிதை நான் படிக்கிறேன். "மீன்கள் செத்து மிதக்கின்றன. குளக்கரையை முத்தமிடும் ரசாயன கழிவு." இந்த கவிதைய நம்ம படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதே இல்ல. இந்த வார்த்தையில நீங்க பார்த்தீங்கன்னா, இன்றைய நீரின் மாசுபாடு, அது மட்டும் இல்லாமல் அந்த மீன்களோட உணர்வுகள வந்து இந்த கவிதையில இயல்பா குடுத்திருப்பாரு சார். அதற்கப்புறம் "வெள்ளத்தில் செல்லும் நாய் காப்பாற்றி கரையொதுங்கும் பட்டு வீழ்ந்த பனைமரம்." அந்த வெள்ளத்தோட ஒரு நாள் நம்ம எல்லாமே வந்து வெள்ளம் வரும்போது எந்த ஒரு இதுவுமே இல்லாம நம்ம பதட்டமா இருப்போம் இல்லையா? அப்ப அந்த ஒரு பனைமரம் அது வீழ்ந்தாலும் கூட அந்த நாய் வந்து அது மேல ஏறி நிக்கும் பார்த்தீங்களா? அப்ப அந்த உயிர் வந்து காப்பாற்றப்படும். ஸோ அததான் வந்து இந்த ஒரு 7 வார்த்தையில ரொம்ப ரத்தின சுருக்கமா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மலையில் மூழ்கும் கப்பல் குடையுடன் விரைந்து நிகழும் குழந்தையின் மீட்பு பணி. இதுல பாருங்களேன், நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா, அந்த கப்பல்ல விட்டு விளையாடுவோம். ஸோ அந்த கப்பல் கடைசியில எவ்வளோ தூரம் போகுதோ, அத நம்ம பாத்துட்டே இருப்போம். திரும்ப லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து அது கவிழ்ந்துரும் பாருங்களேன். அந்த இடத்துல நம்மளுக்குள்ள ஒரு எப்படியாவது அந்த குழந்தைக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ அந்த இடத்துல வந்து ரொம்ப அழகா எடுத்து குடுத்திருப்பாரு. இதுல நீங்க அந்த ஸ்கிரீன்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் கவிதைய. ஃபர்ஸ்ட் கவிதை சார் கொஞ்சம் இது பண்ணிக்கிறீங்களா சார்? ஓகே. இந்த ரயில் பூச்சி வந்து நம்ம தினம் தினம் நம்ம பார்ப்போம். பார்க்காத இடங்களே இருக்காதுன்னு சொல்லலாம். அந்த ஒரு அதோட தோற்றம் பாருங்க எவ்வளவு ஒரு அழகா ஒரு இயல்பா அந்த கலர்ஃபுல்லா பிளாக் அண்ட் எல்லோ கலர்ல இருக்கும். ஸோ இத வச்சு கவிஞர் எவ்வளவு அழகா எழுதியிருக்காருன்னு பாருங்களேன். மிதமான வேகம், விபத்துகள் இல்லை, விபத்துகள் ஏதுமில்லை, மரவட்டை ரயில். இததான் இந்த புத்தகத்தோட முதல் கவிதையா குடுத்திருக்காரு. இது வந்து நம்மளுக்கு என்ன வந்து படிப்பினைய குடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரோட்ல பயணம் செய்யும்போது, நம்ம வந்து அந்த மரவெட்டு பூச்சிக்கிட்ட இருந்து நம்ம எத கத்துக்கணும்? அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் சார் நெக்ஸ்ட். "முற்றிய கதிர் தாழ்ந்து பணிகையில் அரிவாள் வெட்டு." அது இது பாருங்களேன், ஒரு விவசாயியோட அந்த நிலைமை, நம்ம ஒரு உணவின் ஒரு முக்கியத்துவத்தையும், அந்த தாழ்ந்து பணியும்போது இருக்கக்கூடிய ஒரு உணர்வு பாருங்களேன். அததான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. "முற்றிய கதிர் தாழ்ந்து பணிகையில் அரிவாள் வெட்டு." எதுவுமே வந்துட்டு ஒரு நிலைக்கு அடைஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வீழ்ச்சி அப்படிங்கிறது சொல்லலாம். அது நம்மளுக்கு ஒரு பலனா கூட தரும். அததான் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. ஒரு அ இந்த ஒரு நெல் செடிய வச்சு நம்மனால எழுத முடியுமா அப்படின்னா, அது எழுதியிருக்காரு ரொம்ப அழகா. அடுத்தது சார். சார் நெக்ஸ்ட் மூவ் பண்ணுங்க. முற்றும் துறந்த புத்தனின் வயிற்றில் முக்தியின் தீரா பசி. இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒண்ணு நம்ம வந்து துறக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த பசி வந்துட்டு நம்மனால இது பண்ணவே முடியாது. அது வந்துட்டு யார் துறக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. முற்றும் துறந்த புத்தனின் வயிற்றில் முக்தியின் தீரா பசி. அந்த ஒரு முக்திக்கான பசி வந்து இன்னும் அடங்காத மாதிரியான ஒரு உணர்வு வந்து குடுத்திருப்பாரு. நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ற விதம் கூட தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வார்த்தையிலேயே வந்து வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு. அதற்கப்புறம் சார் அடுத்தது. "புற்களின் தலைமுடியில் தற்காலிக மணிமுடி, அதிகாலை பனித்துளி." நம்ம ஒரு புல்லுக்கு ஒரு கிரீடம் சூட்ட முடியுமா? சொல்லுங்க. நம்மளுக்கு ஒரு மணிமுடி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறோம். ஆனா அந்த இயற்கைக்கு கூட மணிமுடி கொடுத்திருக்காரு கவிஞர். அது வந்து பனித்துளிய வச்சே கொடுத்திருக்காரு. சார் வாங்க நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த விவசாயிகளோட மனம் குமுறல வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. "நன்றாக விளைந்தாலும் நடுங்க வைத்து வதைக்கிறது கமிட்டி விலை." என்ன பொருட்கள் விளைந்தாலும் கூட விவசாயிகளால் இன்றளவும் விலை நிர்ணயம் பண்ண முடியவில்லை அப்படிங்கிறது மறுக்கப்பட முடியாத உண்மை அப்படின்னு சொல்லலாம்.
அந்த நம்ம ஒரு செடி வீட்ல வச்சு பார்த்தோம்னா தெரியும் அதோட ஃபீலிங். ஒரு கீரை வரும்போது ஒரு பசுமையா துளிர்த்துருச்சுனாலே பெரிய விஷயம். அதுல வந்துட்டு நம்ம வந்ததுக்கு அப்புறம் கழிக்கிறதா பாருங்க, பொறுக்கிறது என்ன? அதெல்லாம் வந்து இந்த மாதிரி அத பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு புரியும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம டீ சாப்பிடாம யாருமே இருக்க மாட்டோம். அந்த டீ கடை உணர்வுகள் வந்து எப்படி அப்படிங்கிறத, ஒன்றுக்கும் உதவாத பேச்சை செவிமடுத்து செவிடானது வீதியோர டீ கடை. அதாவது அங்க இருக்கு எத்தனை விஷயங்கள் அந்த டீ கடையில உட்காந்து பேசுவோம் நம்ம. ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற உணர்வுகள் எல்லாமே அந்த டீ கடை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஆனா அது கேட்டுட்டே தான் இருக்குமா ஒழிஞ்சு அந்த ஃபீலிங்ஸ் வந்து வெளிப்படுத்த முடியாது. ஸோ அதுக்கும் ஒரு உணர்வு இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது இது வந்து ஒரு இயற்கைக்கான ஒரு இதுன்னே சொல்லலாம். விருட்சங்களை வெட்டிய பிறகும் வருகையை நிறுத்தவில்லை பழகிய சிறகுகள். நம்ம ஒரு சின்ன விதை போட்டா கூட அந்த மரம் வந்து வளர்ந்து உதிர்த்தாலுமே கூட அந்த நினைவுகளை வச்சுட்டு அந்த பறவைகள் வந்து திரும்பவும் வரும் பாத்தீங்களா? அந்த மாதிரி தான் இந்த கவிதையில வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த விருட்சம் வெட்டினாலும் கூட அது வந்து அந்த மரத்துக்கிட்ட தான் இருக்கும் பாத்தீங்களா? மனுஷங்க வந்து நம்மளுக்குள்ள ஏதாவது ஒண்ணு இதாயிடுச்சுன்னா நம்ம ஒரு சுணக்கமாயிடுவோம். ஸோ அது மாதிரி இருக்காம இந்த ஒரு இத ஒப்பிட்டு நம்ம படிச்சு நம்ம அதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் தான் இது. நெக்ஸ்ட். நான் இந்த கவிதையை வந்து படிச்சேன். அழுதழுது வாழ்ந்தாள் அம்மா சிரித்த முகத்தோடு அருள்கிறாள் சாமியரை புகைப்படத்தில். அது உண்மையான விஷயம் தான். நம்ம எத்தனை வழிகளை கடந்து நம்மள வந்து இந்த உயிர் வந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கு. ஆனாலும் நம்ம அம்மாவுக்கான உணர்வுகளோட அவங்கள மதிக்கிறோமா? இருக்கும்போது அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யறோமா? சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுகிறோமா? அப்படின்னா கிடையாது. சிரித்த முகமா அதுலயும் கூட நம்ம சிரித்த முகத்தோட தான் அம்மா வந்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அங்கே கூட அம்மா வந்து நம்மளுக்கு அருள் தான் புரிஞ்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சார். இந்த படத்தை பாருங்களேன். பிடிக்க முயலும் குழந்தைகளோடு வண்ணமாய் வளைந்து நெளிந்து விளையாடிடும் வண்ணத்து பூச்சிகள். இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு குணம் தான் சொல்லணும். சின்ன வயசுல இருந்தே நம்ம அந்த பட்டாம்பூச்சிகளோடு அதை பிடிக்கக்கூடிய ஒரு ஆவலாகட்டும், அந்த கலரா இருக்கும் நிறைய பட்டாம்பூச்சிகள். ஒவ்வொன்றுமே வந்துட்டு நம்மளுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்குள்ள ஒரு எண்ணம் நல்ல ஒரு வைப்ரேஷன் கலரா இருக்கும். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு இதா இருக்கும் இல்லையா? அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஒரு குழந்தையோட ஒப்பிட்டு அந்த பட்டாம்பூச்சிய அழகா எடுத்து வர்ணனை கொடுத்து எழுதியிருக்காரு. பிடிக்க முயலும் குழந்தைகளோடு வண்ணமாய் வளைந்து நெளிந்து விளையாடிடும் வண்ணத்து பூச்சிகள். ஆனா நான் இந்த இடத்துல ஒண்ணு என்ன பாக்குறேன்னா, அந்த ஒரு அறிவு இருக்குமா அந்த பட்டாம்பூச்சிக்கு? அது காட்டுற அக்கறை வந்து குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடியது வந்து நம்ம பெற்றோர்கள் வந்து குழந்தைகளோட விளையாடுறோமா? அவங்களுக்கான ஒரு இடத்தை வந்து ஒதுக்குறோமா? நம்ம அவங்களுடைய நேரத்தை நம்ம நினைவுகளோட அவங்களுக்கு திணிக்கிறோமா? அப்படிங்கறது இந்த கவிதையில இருந்து எனக்கு புரிஞ்சுது. நெக்ஸ்ட். இது வந்து இந்த சமுதாயத்துல நடக்கக்கூடிய ஒரு சூழல். இது தினம் தினம் ஏதாவது ஒரு இடத்துல நடந்துட்டே தான் இருக்கு. அதாவது இந்த கவிதை வந்து பாத்தீங்கன்னா, கருவில் உதை வாங்கி பழகியவள் தெருவில் உதை வாங்கும் போது தெரிவதில்லை வலி. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறதுனே தெரியல. ஏன்னா நம்ம குழந்தை உதைக்கிறதே கூட, அப்பா என் குழந்தை உயிரோட இருக்கு, உயிரோட இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வோட தான் அந்த வலியை கூட தாங்கிக்குவாங்க அம்மா. அந்த வலியவே தாங்கிக்கிட்டவங்க பின்னால வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த தெருவுல உதவாங்கும் போது அது பெரிய வழியா தெரியல அப்படிங்கிறத ஒரு பெண்ணின் உணர்வுகளை வந்து ரொம்ப அழகா எடுத்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சார். நெக்ஸ்ட். இது இது பாத்தீங்கன்னா இந்த கரு சொன்னேன் இல்லைங்களா, இந்த குழந்தை அந்த சார் ஒரே நிமிஷம். இந்த கவிதையில பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளாகட்டும் ஆண் குழந்தைகளாகட்டும் ஆண் குழந்தைகளாகட்டும் இவங்க இன்றைக்கு வந்து ஒரு குழந்தை வந்து ஜனிக்குது அப்படின்னா அந்த குழந்தை வந்து
ஒரு சமுதாயத்துல நல்ல நிலைமைக்கு வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறிதான். அது வந்துட்டு அந்த குழந்தை எந்த மாதிரி பிறக்குது, அது எப்படி போய் ஒரு இடத்துல போய் ரீச் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் சமுதாயத்தின் கேள்விக்குறியா தான் இருக்கு. இதுக்கு இந்த வரிகளை படிக்கும்போது நம்மளால உணர முடியும். காற்றின் விரல்கள் தலைகோத தாயின் நினைவில் உறங்குகிறது காப்பகத்தில் குழந்தை. இந்த காப்பகங்கள் மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா நிறைய குழந்தைகளோட நிலைமை எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கறதே தெரியாது. அதாவது அந்த வெளியில வரக்கூடிய அந்த சுவாசம் இருக்கு பாத்தீங்களா, அது கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அப்புறம் அந்த சுவாசம் காற்றோட காற்றா கலந்து இல்லாமையே போயிரும். அதுக்கு அந்த ஒரு இயற்கையோட படைப்புல வந்துட்டு அழுகை அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுத்ததுனாலதான் வந்துட்டு அந்த குழந்தைகளை எடுத்துட்டு போய் ஒரு காப்பகத்துல விடக்கூடிய ஒரு வாய்ப்பா கூட இருக்கும் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். ஸோ இந்த இயற்கையின் படைப்பை வந்து ஒரு இந்த குழந்தைய வந்து நம்ம ஒரு காப்பகத்துல விடுறது பெருசு இல்ல. ஆனா அது குழந்தை இல்லாம தவிக்கிறவங்களோட இடத்துல வந்து அதை பார்க்கும்போது அது ஒரு மிகப்பெரிய வலி. அதற்கான செலவுகளாகட்டும், அவங்க மேற்கொள்கிற உடல் வலிகளாகட்டும், இதெல்லாம் வந்து சொல்லி மாளாது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இந்த இது வந்து கவிதை எதற்காக சொல்லுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தை உணர்வுகளை வந்துட்டு நீங்க மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இத மையப்படுத்தி எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் நானு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஒரு எறும்பு கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது மனிதனுக்கு அவசியமான ஒன்று. இத வந்துட்டு ஒரு இயற்கையோட ஒப்பிட்டு எப்படி எழுதியிருக்கான்னு பாருங்களேன். சருகுகளின் படகில் நதிகளை கடக்கின்றன சாமர்த்திய எறும்புகள். ஒரு சின்ன சருகுதான். ஆனா அதை நம்ம தேடி அந்த இடத்துல பிடிச்சிட்டு நம்ம வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிறோம் பாத்தீங்களா, அங்கதான் இருக்கு நம்மளோட சாமர்த்தியம் அப்படிங்கிறது. சோ எறும்புக்கு கிட்ட இருந்து நம்ம எதை கத்துக்கிறோம் அப்படிங்கிறதையும் கூட ஒரு சின்ன 6 வார்த்தையில வந்துட்டு அழகா எடுத்து சொல்லியிருக்காரு. சார் நெக்ஸ்ட். தம்பி ஏன் அழுகுற? ஓ தண்ணி குடிச்சிட்டு அழுகாம உட்காரு. அடாவடியாய் அலைகள் அழித்தாலும் ஓவியம் தீட்டுவதில் ஓய்வதில்லை கடற்கரை நண்டுகள். இந்த நண்டு கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னு பாருங்களேன். எத்தனை தடவை அலை வந்து அடிச்சாலும் கூட அதோட விடாமுயற்சி அப்படிங்கறத இந்த நண்டு கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். அதத்தான் கவிஞர் ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட். ரெண்டாவது ஃபேன் வேணா போட்டுக்கோ, அழுகாத. இந்த கவிதை பாருங்க, இது இன்றைய உலகிற்கு மிகவும் அவசியமான ஒன்று. எல்லாருமே எங்க பாருங்க, ஒரு பேருந்துல பயணிக்கும் போது ஆகட்டும், வீட்டுல ஒரு பேருந்தில் பயணிக்கும் போது ஆகட்டும், வீட்டில் வந்து உணவு ஊட்டும் போதாகட்டும், இது இந்த நிகழ்வுகள் வந்து அரங்கேறி கொண்டுதான் இருக்குது. இது வந்து உலகத்துல எல்லா இடத்துலயுமே இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இத வந்து எப்படி எழுதியிருக்காருன்னு மட்டும் பாருங்க. அடம் பிடிக்கும் குழந்தையை அடுத்த நொடி சமாதானம் செய்யும் திறன் பேசி சாத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்க. அது என்னது? அது ஒரு சாத்தான் அப்படின்னு. இதுதான் வந்துட்டு இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு செல்போனா கொடுத்தா ஒரு சின்ன பிறந்த குழந்தை கூட அமைதியாயிடுது. ஒரு நாள் நான் ரயில்ல பயணம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அம்மா ஒரு 6 மாசம் கூட இல்ல அந்த குழந்தைக்கு. அந்த அம்மா செல்போனை கொடுத்துட்டு இருக்கு. ஏங்க வேற எதுவுமே இல்லையா அப்படின்னு சொன்னா, இதை காமிச்சா ஒரு 2 நிமிஷம் அமைதியா இருப்பாங்கங்க இந்த கூட்டத்தை தவிர்க்கறக்கு அப்படிங்கிறாங்க. காரணம் சொல்றாங்களே தவிர அதற்கான காரியங்களை வந்துட்டு என்ன அப்படிங்கிறத யோசிக்கிறது இல்லை. இதெல்லாம் முற்றிலும் மாறுபடணும் அப்படிங்கறக்காக தான் இந்த செல்போன் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. 2வது, செல்போன் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நல்லதை கொடுத்தாலும் கூட நிறைய விஷயங்கள் வந்து கெட்டதான் வந்து போதிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம எதை நோக்கி தேடுகிறோமோ அதற்கான தகவலை தாண்டி புது புது தகவல்களையும் வந்து இந்த திறன்பேசி சாத்தான் அழித்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால வந்து நம்ம எதை வந்து குழந்தைகளுக்கு காட்டணும் அப்படிங்கிறத நாம தான் டிசைட் பண்ணணும். நெக்ஸ்ட். ஏன் அழுகுற? என்னாச்சு? அழுகாத, எதுக்கு அழுகுற? அழுகாத. இது பாத்தீங்கன்னா ஒரு விவசாயினுடைய மன உளைச்சலை வந்துட்டு ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்காரு. பருவம் தவறிய அடைமழை, பாழாய் போகும் விளைச்சல், கடவுளை சபிக்கும்
உழவன். கடவுள்கிட்ட அந்த ஒரு விதைய ஊன்றதுக்கு முன்னாடி எவ்வளவு ஒரு இயற்கை கிட்ட வேண்டி அந்த விதைய வந்து நட்டிருப்பாரு. அதுக்காக இந்த மழை வந்து தவறி பெய்யும்போது அவங்களுடைய சாபங்கள் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத இந்த கவிதையில சொல்லியிருப்பாரு. சார் நெக்ஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா, மழை பொழிந்த இரவை நடுங்கும் குளிரால் துயில் எழுப்பும் குறும்பான விடியல். இது நம்ம படிக்கும்போது தெரியும். இந்த மழை வந்துட்டு ஒரு இரவுல வந்து மழை பேஞ்சுதுன்னா அதுவே ஒரு தனி சுகம் தான் சொல்லலாம். அந்த டைம் இருக்கக்கூடிய அந்த குளிர்ல அந்த துயில் எழுப்பும் பாத்தீங்களா? காலையில விடியும் போது நம்மளுக்கு ஒரு அந்த ஃப்ரெஷ்னஸோட ஒரு சில்லுன்னு ஏரோட வரும். அததான் வந்து இந்த இடத்துல எடுத்து சொல்லியிருக்காரு. ஆனா அந்த மாதிரி டைம்ல நம்மளால எந்திரிக்க கூட முடியாது. அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, பெட்ஷீட் இழுத்து இழுத்து பொத்திப்போம். அது அதுதான் வந்து குறும்பான விடியலா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. அதற்கப்புறமா ஊதாரி மகன் பொறுப்பாக்கி திருத்தும் அப்பாவின் மரணம். இது பாருங்க, ஒரு மரணம் வந்து ஒரு ஒவ்வொருத்தருக்குமே வந்து நிறைய விஷயங்கள வந்து வலியுறுத்தும். ஒரு நட்போட மரணம் வந்து அவங்க இல்லாத உணர்வுகளை எல்லாம் வந்து நம்மளுக்கு தரும். அதே மாதிரி ஒரு தாயின் மரணம் வந்து எந்த மாதிரி, அது மாதிரி ஒரு அப்பாவோட மரணம் தான் வந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஊதாரி மகனையும் கூட ஒரு பொறுப்பான ஆளாக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட். இந்த கவிதையில பாத்தீங்கன்னா, பூட்டிய வீட்டை பொறுப்போடு காக்கும் மதிப்பில்லா தாய். ஒரு வீடு பூட்டி இருக்குன்னா, அந்த இது என்னோட ஆங்கிள் நான் சொல்றேன். அந்த வீட்ல வந்துட்டு எல்லாமே சுத்தமா இருக்குமா? அதே சமயம் நம்ம இப்ப வீட்ட பூட்டிட்டே போயிட்டா கூட, நம்ம வீட்ல ஒரு அம்மா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கிற மாதிரி ஒரு கவிதை. அதே சமயம் அந்த வீடு ஒரு 10 நாள் பூட்டி இருக்கு அப்படின்னா கூட, அந்த வீடு சுத்தமா இருக்குமா? அந்த சிலந்தி பூச்சியெல்லாம் வந்துரும். எல்லா பூச்சிகளோட ஆதிக்கமெல்லாம் இருக்கும். அப்ப அங்க கூட இருந்து நம்ம பொறுப்பா அம்மா வந்து பாத்துக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வர மாதிரி இருந்துச்சு இந்த கவிதை படிக்கும்போது. நெக்ஸ்ட். வேர்களின் உழைப்பை மரங்களுக்கு நினைவூட்டும் இலையுதிர் காலம். இந்த இலைகள்லாம் வந்து அதோட வாழ்த்து மலைய தூவுற மாதிரி, வேருக்கு தூவுற மாதிரி இந்த இலையுதிர் காலத்தை வந்து ஒப்பிட்டு எழுதியிருக்கிறாரு. ஸோ வேர் இல்லைன்னா அந்த மரங்கள் நிலைத்திருக்க முடியாது இல்லையா? அதற்கு ஒரு சமர்ப்பணமா இந்த இலைகள். நெக்ஸ்ட். அதை வந்து அந்த காலத்தோட ஒப்பிட்டு மிகவும் அழகா எழுதியிருக்காங்க. அதற்கப்புறம் நம்ம இப்ப ஏதாவது ஒண்ணு தொலைச்சிட்டோம்னா நம்மளுக்கு தேடக்கூடிய பொருள் வந்து கிடைக்காது. வேற தேவையில்லாத பொருள் வந்து கிடைக்கும். ஆனா அதுவும் நம்மளுக்கு தேவையானதா இருக்கும். அதுக்குதான் இந்த கவிதை எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். தொலைந்ததை தேடிட சிறந்தது அகப்படும் எதிர்மறை விசித்திரம். இது நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான். சார் நெக்ஸ்ட். நம்ம ஒண்ணு வச்சுட்டு வேற எங்கேயாவது தேடிட்டு இருப்போம். அதற்கப்புறம் அணை நிரம்பி வழிகிறது, மீண்டும் சந்திக்கலாம் நதி தொலைத்த மீன்கள். இது நான் எந்த மாதிரி பாக்குறேன் அப்படின்னா, அணை நிரம்பி வழிகிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு மலரும் நினைவுகளா வந்துட்டு நட்புகளை சந்திக்கும் போது ஒரு நம்மளோட உணர்வுகள்லாம் அந்த இடத்துல வந்து சங்கமிக்கும் பாத்தீங்களா? எல்லாரும் ஒட்டுக்கா வந்து நம்ம ரீயூனியன் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல வரும் இல்லையா? அதை வந்து அணை நிரம்பி வழிகிறது, மீண்டும் சந்திக்கலாம் நதி தொலைத்த மீன்கள். நாம எல்லாருமே ஒரு ஒரு இடத்துல போயிருப்போம் இல்லையா? ஸோ அந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம மீட் பண்ற மாதிரி ஒரு அப்படிதான் நினைச்சு நான் படிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம நம்ம இயற்கையோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, அந்த நதி வந்து வரும்போது எல்லா இடத்துல இருந்து மீன்கள் வந்துக்கிற மாதிரியும் ஒரு உணர்வு கொடுத்துச்சு. நெக்ஸ்ட். சார் நெக்ஸ்ட். இது வந்துட்டு நம்ம எல்லாருமே குழந்தை வளர்த்திருக்கோம். அந்த குழந்தை வந்து சிரிச்சுதுன்னா, அட சாமி சிரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அழகா எழுதியிருக்காரு. தூக்கத்தில் சிரிக்கும் குழந்தை கிச்சு கிச்சு மூட்டியது கடவுளா பொம்மையா தெரியாது நம்மளுக்கு. ஆனா நம்ம அதை கடவுளா தான் நினைச்சிட்டு இருப்போம் இப்பவும். அது வந்து அதுக்கான ரீசன் என்னன்னு கூட இப்ப வரைக்கும் தெரியல. மேபி அந்த அறியாத உணர்வுகளுக்கு பேர் தான் கடவுளா இருக்குமோ அப்படின்னு கூட தோணும். ஸோ இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. நெக்ஸ்ட். இது வந்து பாருங்களேன், ஒரு இது நம்ம இது கைதிக்கு மட்டும் இல்ல, நம்மளுக்கும் கூட வச்சுக்கலாம் இது. நம்ம ஏதாவது ஒண்ணு நினைச்சிட்டு படுத்திருப்போம். அந்த சிந்தனை வந்து நமக்குள்ள வந்து கனவா வந்து விடியும்.
அதுக்கான ஒரு விடையா கூட நம்ம அந்த விடை வந்து அந்த கனவுல கூட வர்ற மாதிரி இருக்கும். அப்படி கூட இருக்கும். இது வந்து ஒரு கைதியோட ஒப்பிட்டு எழுதியிருக்காரு. கைதியின் உறக்கத்தில் தினம் தோன்றும் கனவு விடுதலை தருணம். இது நடக்கக்கூடிய நிகழ்வா அப்படின்னு பார்த்தா, அது பாசிட்டிவா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு நடந்துச்சுன்னா. மேபி அந்த கைதி வந்து திருந்தி வந்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனா அந்த சிறைச்சாலைக்குள்ள போகும்போது அவங்களுக்கான ஒரு செய்யக்கூடிய தப்புகளுக்கு தகுந்த மாதிரி ஆயுட்காலம் எல்லாம் குடுப்பாங்க இல்லையா? ஆனா ஒரு தப்பு பண்ணிட்டா அவன் திருந்தி வந்துட்டா ஒரு விடுதலை செஞ்சுட்டாங்க அப்படின்னா, நல்லா தான் இருக்கும். இது கவிஞரின் வெளிப்பாடு வந்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கவிஞர் நம்மளுக்கு சொல்லுவாரு. இந்த கவிதையும் நல்லா இருந்தது. கைதியின் உறக்கத்தில் தினம் தோன்றும் கனவு விடுதலை தருணம். இதத்தான் அவன் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பான். ஆனா ஒரு இதுல சொல்லுவாங்க நகைச்சுவையா, உங்களோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒரு கதையில படிச்சிருந்தேன். கடைசி ஆசை வந்து நான் ஒரு முறையாவது என் குடும்பத்தோட சேர்ந்து வாழணும். அதுதான் என்னோட கடைசி ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கேயாவது நடக்குமா கைதிக்கு? நெக்ஸ்ட். சார் நெக்ஸ்ட். அனல் காற்றின் தாக்குதல் கண்ணீர் வடிக்கிறது கபட பனிக்கட்டி. இது நம்ம எல்லாருக்குமே இந்த ஐஸ் கட்டியோட அந்த ஃபீலிங்ஸ வந்து நமக்குள்ளேயும் நம்ம புகுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த உணர்வுகள. நெக்ஸ்ட். பிரிந்திருக்கையில் பிரியத்தின் அடர்த்தி பிரியாத நேசம். இத வந்து நம்ம அந்த அம்மா கவிதையோடயும் ஒப்பிட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அம்மா கூட இருக்கும்போது தெரியாது. நம்ம ஹாஸ்டல்ல இருக்கும்போதோ, அல்லது நம்மளை விட்டு நமக்கு நெருங்கிய உறவுகள் வந்து நம்ம பிரிஞ்சு இருக்கும்போதோ, அப்பதான் வந்து அந்த பாசம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அடர்த்தி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அததான் இங்க எழுதியிருக்காரு. பிரிந்திருக்கையில் பிரியத்தின் அடர்த்தி பிரியாத நேசம். ஆனா நெறைய அந்த பிசிராந்தையர் அவங்களோட நட்பு, அந்த பாரி வள்ளல் அவரோட நட்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க நம்ம பார்த்துருக்க கூட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு உறவுகள் இருக்கும். அது மட்டும் இல்லாம, நெறைய பேர் வந்து நண்பர்களா இருப்பாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க. ஆனா, அவங்களுக்கான உணர்வுகள் எல்லாம் புரிஞ்சுட்டு உதவி செய்வாங்க. அததான் இந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட். இந்த கவிதை நான் படிச்சேன். நெக்ஸ்ட். இதுவும் படிச்சுட்டேன். நெக்ஸ்ட் இந்த கவிதை பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுலருந்து நம்ம பார்த்துட்டே வர்றோம். அந்த கவிதைய. இதை நாம எப்படி ஒப்பிடலாம் அப்படின்னு பாருங்களேன். இது திருடிச் செல்ல வடையில்லை, பாட்டியின் கண்ணீர் அஞ்சலி படத்தை வெறித்து நோக்கும் காக்கை. அந்த பாட்டிக்கும் காக்கைக்குமான உணர்வுகள். அது மட்டும் இல்லாம அந்த திருடுறதுல கூட அதுல கூட ஒரு சுகம் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணேன். திருடிச் செல்ல வடை இல்லை. ஆனா அந்த பாட்டியோட கண்ணீர் அஞ்சலிய பார்த்து எவ்வளவு ஒரு ஃபீல் பண்ணி அந்த காக்கா இருக்குதே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த இது. நெக்ஸ்ட். ஸோ ஒரு சின்ன சின்ன உயிருக்கு கூட உணர்வு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது பாருங்க, நம்ம ஒரு விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. திருவிழா முடிந்த கோவில், கைவிடப்பட்ட வாழை மரம், கார் இருளில் கடவுள். சார் நெக்ஸ்ட் போலாம். அதாவது நம்ம ஒரு விழா முடிஞ்சிருச்சுன்னா அங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அந்த எல்லாம் நம்ம கலைஞ்சு வந்துருவோம். கடவுளுக்கு கூட நம்ம விழா எடுத்து தான் நம்ம இது பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வந்து எல்லா நட்புகள்லாம் மீட் பண்ணி உறவுகள்லாம் சந்திக்கிறோமா அப்படின்னா, அது வந்துட்டு அதற்கான தருணம் வரும்போது மட்டும்தான். அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த வாழை மரம் கூட கைவிடப்பட்டுரும். வெட்டி இது பண்ணிருவாங்க. அது மாதிரி தான் சொல்லியிருக்காரு ஒப்பீடு பண்ணி. அதுக்கப்புறம் இயற்கை சீற்றம் தான். பழைய மரங்களை வீழ்த்தி, புதிய மரங்களை வாழ்த்தி கரையை கடக்கிறது புயல். நெக்ஸ்ட். இப்போ ஒரு மரம் அழியும் போது அதுக்கப்புறம் ஒரு புதுசா ஏதாவது ஒண்ணு வரதான் செய்யும். அத வந்து புயல் வந்து சொல்ற மாதிரி இப்ப நம்மளுக்கே பாத்தீங்கன்னா சுனாமி எல்லாம் வந்தப்போ நம்மளுக்குள்ள இருக்கிற மனிதமெல்லாம் அப்படியே பயங்கரமா வெளியே வந்துச்சு. அதெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இயற்கை சீற்றம் வந்து நமக்கு நிறைய நல்லதையும் பண்ணியிருக்கு, நிறைய கெட்டதையும் பண்ணியிருக்கு. அந்த போகி பண்டிகை மாதிரி தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டயுமே இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லாத மனிதர்கள் இருக்கவே முடியாது. இது எதிர்பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன மிஞ்சும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏமாற்றம் தான். சார் கொஞ்சம் கீழ வாங்க. எதிர்பார்ப்பின் கண்ணாடி, கல்லெறிந்து விளையாடும் ஏமாற்றத்தின் வாடிக்கை.
இததான் நான் முதல்லயே சொன்னேன். நம்மளுக்கு எதுவுமே எதிர்பார்க்கவே கூடாது. நம்ம எதிர்பார்க்கிறத மத்தவங்களுக்கு குடுத்துட்டா, நம்மளுக்கு அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. நெக்ஸ்ட் சார். அடிக்கடி அணைத்தாலும் கரை மீது அலுப்பில்லா காதல் அலைகளுக்கு. இத வந்து நம்ம உறவுகளுக்குள்ள நம்ம ஒப்பீடு பண்ணிக்கலாம். நம்ம எத்தன தடவ இது பண்ணனாலுமே கூட நம்மளுக்கு அந்த அலுப்பு அப்படிங்கிறது ஒரு நொடி கூட வராது. அ ஈவன் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், ஒரு டாட்டர் அண்ட் மதர் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும். அது எப்படி அந்த உணர்வுகள வந்துட்டு ஒரு கடலோட ஒப்பிட்டு எழுதியிருக்கிறாரு. அடிக்கடி அணைத்தாலும் கரை மீது அலுப்பில்லா காதல் அலைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட். நிலவின் சிறுதுளி காற்றில் தவழ்கிறது மின்மினி பூச்சி. நெக்ஸ்ட். அந்த சின்ன ஒளியா தான் வந்து அந்த அ பூச்சி வந்து அப்படியே தவழ்ற மாரி ஒரு ஒப்பீடு. சார் நெக்ஸ்ட். இந்த கவிதை பார்த்தீங்கன்னா, ஆளற்ற வீட்டில் அகதியாய் வாழ்கிறது பொம்மையற்ற குழந்தை. ஒரு ஆள் இல்லாத வீட்ல அந்த குழந்தை வந்து தனித்து இருக்கும்போது, அந்த குழந்தையோட உணர்வுகள் வந்து எப்படி இருக்கும்? ஒரு அகதியோட ஒரு யாருன்னே தெரியாது. அவங்க வந்து ஒரு அகதியா வராங்க அப்படின்னா, அந்த அகதிய அரவணைக்கக்கூடிய பொறுப்பு வந்து நம்மகிட்ட இருக்கு. அது வந்து நம்ம சமூகத்தின் மீது இருக்குது. ஒரு சின்ன ஒரு உயிரற்ற பொம்மை கூட நம்ம கூட இருந்துச்சுன்னா, அந்த பொம்மைக்கு அந்த குழந்தை பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அலாதியானது அப்படின்னு சொல்லலாம். அது கூட ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி, அது அப்படியே அந்த உலகத்துல வந்து வாழ்ந்து முடிச்சிரும் வாழ்க்கையவே. அந்த மாதிரி ஒரு அகதிக்கு வந்துட்டு நம்ம எப்படி எடுத்து ரெஸ்பான்ஸ் குடுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்டது. நெக்ஸ்ட். இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ண போயிட்டு நம்ம தெரியாம மாட்டிப்போம். அததான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அத வந்து நம்ம ஒரு பூனைக்கும், எலிக்குமான ஒரு இது. பிளஸ் வந்து நம்ம தெரியாம ஒருத்தவங்க வலையில போய் மாட்டிக்கிறது. கருவாடு தின்ன போய் எலி பொறியில் சிக்கிவிட்டது அறியாமை பூனை. இது நான் வந்து எந்த மாரி பார்த்தேன்னா, நீங்க வந்துட்டு ஏதாவது ஒரு பிசினஸ்ல வந்துட்டு நெறைய லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல இன்வெஸ்ட் பண்றேன், இதுல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு, அதுல இருக்கிற நெகட்டிவ் இருக்கிற பிளஸ் அண்ட் மைனஸ தெரியாம நம்ம உள்ள போய்க்கிறது. அந்த மாரி தான் இந்த கவிதையில. நம்ம எலிக்கு வச்சுற பொறியில போய் நான் பூனை போயிட்டு மாட்டிக்க கூடாது. அது மாரி தான். நெக்ஸ்ட். ஸோ அந்த டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது நம்ம கிட்ட தான் இருக்கணும். நெக்ஸ்ட். இந்த ரிலேஷன்ஷிப் அந்த பணம் வந்து பத்தும் செய்யும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுக்கு வந்து வாங்கியவனையும் கொடுத்தவனையும் பகைவராக்கி ரசிக்கிறது பாக்கியுள்ள கடன். கடன் வாங்குறதே தப்பு. அதிலேயே வந்துட்டு வாங்கிட்டா நம்ம திருப்பி உடனே குடுத்துறணும். அப்படி கொடுக்கலைன்னா அதன் பின்விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம நிறைய திரைப்படங்கள்லயும் பார்த்திருக்கோம். நிறைய வாழ்வியல் மனிதர்களையும் பார்த்திருக்கிறோம். அவங்களுக்குள்ள இருக்கிற நல்ல ஒரு உறவு வந்து கெட்டு போயிரும். அது மட்டும் இல்லாம அந்த அதனால அவங்க இழப்புகள் வந்து அதிகமா இருக்கும். நிறைய இழப்புகள வந்து அவங்க சந்திச்சிருப்பாங்க. ஸோ இருக்கிறத வச்சு மனநிறைவோட வாழ்ந்துக்கிறது பெஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட். நதியை நம்பியல்ல மலை. நதியை நம்பியல்ல மலை மீதான தைரியத்தில் சருகுகளை உதிர்க்கிறது வனங்கள். இது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம யாரையும் நம்பி இல்ல. செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப் அப்படின்னு நம்ம நம்பினாலே போதும். இது வந்துட்டு அந்த இயற்கையின் ஒப்பீடு வந்து எனக்கு ரொம்ப புடிச்சது. நம்ம வந்துட்டு ஒரு தண்ணி வந்து நதிக்கிட்ட இருந்து வருமா? இல்ல ஒரு அருவிக்கிட்ட இருந்து வருமா? அதெல்லாம் இல்ல. மலை மீதான தைரியத்துல தான் வந்துட்டு அந்த மரத்துல இருக்கிற இலைகள்லாம் வந்து சருகுகளா உதிர்க்கிறது அப்படின்னு நானு அது வந்து அந்த உதிர்க்கிறதா வந்து அந்த வனங்கள் வந்து நினைக்குது பாருங்க. அதுதான் நதியை நம்பி அல்ல மலை மீதான தைரியத்தில் சருகுகளை உதிர்க்கும் வனங்கள். இது 2 விதமா நம்ம பார்க்கலாம். ஒரு மனிதர்கள் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறதும் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மேல வைக்கிற நம்பிக்கை அதுவும் ஒண்ணு இருக்கு. நெக்ஸ்ட். ஐ திங்க் இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் சார். எஸ். இதுல பாத்தீங்கன்னா, நம்ம 243 கவிதைகள் வந்து இதுல இருக்கு. இதுல நம்ம ஒவ்வொரு கவிதையிலுமே வந்துட்டு, ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நம்மளுக்கு இருக்கு. அத நம்ம வந்து ஒவ்வொன்னா படிச்சு பார்த்து, அத உணர்ந்து நம்ம
புரிஞ்சுக்கும் போதுதான் நம்மளுக்கு இந்த கவிதையோட அர்த்தம் வந்து ரொம்ப இயல்பா விளங்க முடியும். இப்போ நம்ம நெறைய பேர பார்த்துருக்குறோம். ஒரு பிரெக்னன்ட் வுமன் வந்து ஒரு மதர் வந்து கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து தானாவே வந்து தாடி வளர்க்க ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கு வந்து ஒரு கவிதை எழுதியிருக்காரு. "கருவுற்றாள் மனைவி மகிழ்ச்சியில் வளரும் கணவனின் தாடி" அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கப்புறம் "குடித்தால் குடும்பம் அழியும்." இது வந்து ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது. "குடிக்காவிட்டால் அரசே அழியும். யோசித்து முடிவெடு." இதுல நம்ம என்ன யோசிக்க முடியும் சொல்லுங்க? அ இத நம்ம நாட்டுக்கு செய்யறதா? வீட்டுக்கு செய்யறதா? முதல்ல நமக்கு செய்வோம் அப்படின்ட்டு யோசிக்க தோணுச்சு. அதுக்கப்புறம் இன் அதாவது பாட புத்தகம் சுமந்து அலையும் சுண்டல் பையன். இதுல பாருங்க, அந்த புத்தகத்தோட அந்த சமுதாயத்துல நடக்கக்கூடிய அந்த குழந்தை கல்வி இல்லாம போறது, இதெல்லாம் வந்துட்டு அழகா எடுத்து சொல்லியிருப்பாரு. இது பாருங்களேன். "பள்ளி முடிந்து செல்கையில் திடீர் மழைக்கு குடையானது புத்தகப்பை." இது வந்து நம்ம இயல்பா நடக்கிறது. நம்மளுக்கு மழை வந்துச்சுன்னா, குடை இல்லைன்னா நம்ம அந்த என்ன கையில வச்சிருக்கிறோமோ, அதத்தான் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்துட்டு இயல்பான நடைமுறை வாழ்க்கையில நடக்கிறத, ரொம்ப அழகா இயல்பா அவருடைய எதார்த்தமான வார்த்தைகள உபயோகப்படுத்தி, ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார் கவிஞர். இந்த புத்தகம் வந்து நீங்க ஒவ்வொருத்தருமே வாங்கி படிக்கணும். இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா ரூ. 130 தான். ஆனா, இதுல இருக்கக்கூடிய கருத்துகள் வந்து நம்மளுக்கு எண்ணற்றவை அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு கவிதையுமே நமக்குள்ள வந்து ஈட்டி மாரி நம்மள தைக்குது அப்படின்றே சொல்லலாம். இது வந்து இப்போ செப்டம்பர்ல தான் தலைவர் வெளியிட்டிருக்காங்க. இத வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் இப்ப ரீசென்ட்டா எனக்கு அது ஒரு 1 இயர்க்குள்ளேயே எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கும்போதே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். அதற்கப்புறம் இவர் வந்து அவரோட நட்புக்காக எழுதி வச்சிருந்தாரு இல்லைங்களா? இந்த கவிதை புத்தகத்த சமர்ப்பணம் பண்ணாரு இல்லையா? ஸோ அந்த நண்பருக்காக நானும் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். "நட்பின் இலக்கணமாய் ஊக்கம் கொடுத்த உயிர் நட்பிற்கு உணர்வாய் ஹைக்கூ நூலை உரித்தாக்கி சமர்ப்பணம்." அதுக்கப்புறமா "நூலை திரியாக்கி நீயும் ஏற்றம் தந்தாய் சுடராய் நான் மின்னிட." நெக்ஸ்ட் "சிறிய விதை தூவி சீரிய ஆற்றலை வெளிக்கொணர சிறந்த மனிதருக்கு நூலே சமர்ப்பணம்." நெக்ஸ்ட் "நட்பின் நினைவுகள் நாளெல்லாம் நமக்குள் துளிர்த்திட சான்றாய் நூலை சமர்ப்பித்து நட்பின் பிணைப்பை நட்பின் விதை துளிர்த்தது." இந்த கடைசியா இதோட முடிச்சுக்கிறேன். "விதை விருட்சமாய் வளர வித்தான வியப்பான மனிதர் விவேக முயற்சியால் விளைந்த கவிதை கடலாய் விரிந்து கவி பாமாலை படைத்து நாளும் நாமும் அணிந்து நமக்குள் துளிர்த்திட கடலில் வரும் அலைபோல் மடலாய் நம்மையும் வருடும் கவி துளிகள் காற்றில் பறந்து அனைத்து உள்ளங்களையும் சேரும்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதை புத்தகத்தை நான் வந்து இதோட முடிக்கிறேன். இந்த புத்தகம் வந்து இப்ப நான் சொல்லியிருக்கிறது நான் உங்ககிட்ட வந்து இதுல இருக்கிற கவிதைகளை என்னால வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள ஒரு 100 கவிதைகள் 50 கவிதைகளை வந்து கடகடன் வாசிச்சு என்னால சொல்ல முடியும். ஆனா நான் ஒரு 25 30 கவிதைகளை வந்து ஒரு படம் போட்டு உங்களுக்கு எளிதில் வந்து விளக்கணும் அப்படின்னு நான் முயற்சித்தது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, "ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கவிதையுமே மிகவும் வலிமையான கவிதைகள். அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள். இந்த புத்தகம் தேவைப்படுபவர்கள் ஆசிரியரை தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் என்னையும் தொடர்பு கொள்ளுங்கள். நான் நம்பரை ஷேர் பண்றேன். நண்பரையும் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். மேடம், வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. இதுவரை கேட்ட அனைத்து ஆன்றோர் பெருமக்களுக்கும் எனது அன்பான நன்றிகள். தேங்க்யூ சிவகிரி மேம். ரொம்ப அருமையா இருந்துச்சு. எல்லாம் கிளாப் பண்ணுங்க. தேங்க்யூ சிவகனி மேம். முதல்ல உங்களை பிபிடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2வது சாரோட கவிதை ரொம்ப ஈஸியா புரிஞ்சிச்சு. அதை படிச்சுதான் நம்ம
அதாவது அவங்க நார்மலா நீங்க போட்டாலே படிச்சாலே புரிஞ்சிடும். அந்த மாதிரி ரொம்ப அருமையா எழுதியிருந்தாங்க. அதுவும் அவருடைய ஃப்ரெண்டுக்கு அதை இது பண்றதுங்கிறது பெரிய விஷயம். அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அத வச்சு நீங்க ஒரு கவிதை எழுதியிருந்தீங்க. அதுவும் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. 2 ஆசிரியரா ஒண்ணா சந்திச்ச மாரி நான் ஃபீல் பண்ணேன். தேங்க்ஸ் எல்லாம். ஃபீட்பேக் குடுக்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அந்த ஆர்டர்ல கால் பண்றேன். சார் நீங்க ஆத்தர் நீங்க நீங்க பேசுறீங்களா சார்? மேம் ஒரே நிமிடம். பேசுறேங்க மேடம். சார் ஒரே நிமிடம். இந்த அந்த பிரசன்டேஷனை வந்துட்டு சார் எனக்கு போட்டு கொடுத்த வெங்கட்ராமன் சாருக்கு என்னுடைய மனம் நிறைவான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு தொழில்நுட்பம் வந்து இன்னும் நான் சரியா கத்துக்கல. அது என்னுடைய மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்காம அந்த ஆர்வத்துல வந்து ரெடி பண்ணது முதல்ல தப்பு. ரெண்டாவது எனக்கான ஒரு நம்பிக்கையை நான் இன்னும் ஏற்படுத்திக்காம மத்தவங்க கிட்ட இருந்து நான் இன்னும் உதவியே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதை நான் என்ன மாத்திக்கணும் அப்படின்னு நான் இன்னைக்கு டெசிஷன் எடுத்திருக்கேன். சார் தேங்க்யூ வெங்கட்ராமன் சார் ஃபார் ஒண்டர்ஃபுல் சப்போர்ட். தப்பு இல்ல மேம். நீங்க டிசிஷன் எடுத்துட்டீங்கல்ல, செய்யுங்க. சார் நீங்க பேசுறீங்களா? விடுங்க, கத்துக்கலாம். ஆத்தர் சார் நீங்க பேசுறீங்களா? சரிங்க மேடம். இந்த ஒரு அரிய ஒரு நிகழ்வை, அதுவும் என்னுடைய முகம் சிவகனி தோழமை மட்டும்தான் பார்த்துருக்காங்க. மற்ற யாரும் பார்த்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். இந்த கவிதை தொகுப்பு ஒரு விபத்து போல நிகழ்ந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய கவிதைகள் அனைத்துமே நவீன கவிதைகள் தான் நான் ரொம்ப எழுதிட்டு இருக்கிறது. நீங்க பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்துல வெளியிடப்படக்கூடிய கொலுசு இதழ் நீங்க படிச்சிருப்பீங்களான்னு தெரியல. அந்த இதழை நீங்க எப்பயாச்சும் கிடைச்சா வாங்கி பாருங்க. அதுல தொடர்ந்து நான் வந்து எல்லா மாதங்களுமே என்னுடைய படைப்புகள் அதுல நவீன தொகுப்புகள் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு நீளமான உணர்வு அலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கவிதைகளாக தான் அது இருக்கும். இந்த கவிதை தொகுப்பு பொறுத்த வரைக்கும் அது எப்படி சொல்றதுன்னா, எதிர்பாராத விதமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு, அதுதான் சொல்றேன் முன்னாடியே விபத்து அப்படி சொல்லிட்டு. ஒரு நண்பர் வந்து திடீர்னு ஃபோன் பண்ணி, நாங்க ஒரு 100 கவிஞர்களை தொகுத்து கவிதை புத்தகம் வெளியிட போறோம், நீங்க கவிதைகள் எழுதுறீங்க, ஹைக்கூ எழுத முடிஞ்சா ஒரு 250 கவிதைகள் தாங்க அப்படி சொன்னாங்க. நான் கவிதைகள் வந்து சின்ன வயசுல இருந்து எழுதிட்டு வரேன். ஆனா ஹைக்கூல வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லை. இருந்தாலும் சரி நண்பர் கேட்கறாரு அப்படின்றதால கொஞ்சம் முயற்சி பண்ணி உங்களுக்கு தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் கொஞ்சம் இலக்கிய பூர்வமா பேச மாட்டேன், கொஞ்சம் இயல்பா தான் பேசுவேன். நீங்க கொஞ்சம் பொறுத்துக்குங்க, சரிங்களா? அப்ப திடீர்னு என்ன பண்ண, சரி உட்காந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நினைவுகள், அவங்க உணர்வுகள், நம்ம பார்த்த விஷயம், நம்ம பேசின விஷயம், நம்ம கடந்து வந்த பாதை, இது மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் இரவு நேரங்கள்ல உட்கார்ந்து யோசிக்கும் போது ஒரு 10 நாள்ல ஒரு 450 கவிதைகள் எழுதிட்டேன். எனக்கே ஒரு வியப்பா இருந்துச்சு. சரி அந்த 450 கவிதைகளையும் நம்ம எப்படி முறைப்படுத்தி நம்ம அதை கொடுக்கறது அப்படின்னு நினைச்சிட்டு, அப்புறம் நம்ம தோழர் முருகேஷ், அவங்களை பத்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஐக்கு கவிதை உலகத்துல மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக திகழ்பவர். அவருக்கு அவரை தொடர்பு கொண்டு இந்த 450 கவிதைகளையும் கொடுத்தேன். இப்போ அவரு என்ன பண்ணாரு, சரி பண்ணி அவர் தான் ஒரு 260 கவிதைகள் கொடுத்தாங்க. அப்புறம் அதுல வந்து புத்தகம் நம்ம அந்த காஸ்ட் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, அப்புறம் நூலேணி பதிப்பகத்தை சார்ந்தவங்க அதை கொஞ்சம் குறைச்சிட்டு 250 கவிதைகளாக போட்டு அப்புறம் அந்த பக்கங்களுக்குள்ளார 243 கவிதைகள் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு பெரிய தாக்கங்களை வாசகர் மத்தியில இந்த கவிதைகள் ஏற்படுத்தும் அப்படின்ற எண்ணத்தோடு எல்லாம் நான் அதை வெளியிடல. ஆனா இருந்தாலும் நம்முடைய மனித மனம் என்பது உணர்வு அலைகளால், அதாவது என்ன சொல்றது, உணர்வுகளால் பின்னப்பட்ட ஒரு சிலந்தி வலை மாதிரிதான். இப்ப நான் இங்க இருந்து இதை பேசிட்டு இருக்கேன், நீங்க உடுமலைப்பேட்டையில இருந்து நீங்க இந்த கவிதைகளை ரசிச்சு இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு, இது என்னுடைய மனசை எந்த அளவுக்கு பாதித்தது, இதை என்னை ரசிக்க வைத்தது, இது என்னுடைய உணர்வுகளை தூண்டியது அப்படின்னு சொல்ல வைக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு நம்முடைய மொழிக்கு இருக்கிறது, நம்முடைய மனித மனத்திற்கு இருக்கிறது. ஒவ்வொருவரும் உணர்வு பூர்வமானவர்கள் தான். ஒவ்வொருவருமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எதை போல ஒரு பெருங்கடலை போன்றவர்கள் தான்.
எப்போது பார்த்தாலும் நம்முடைய உணர்வுகள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், அலைகளாக எழும்பிக் கொண்டே தான் இருக்கும். நாம என்ன பண்ணிட்டு இருப்போம், சில பேர் அத சாந்தப்படுத்துறதுக்காக நினைப்போம். சில பேர் அந்த அலைகள் அப்படியே அலைஞ்சிட்டே இருக்கட்டும் அப்படி விட்டுடுவோம். சில பேர் வந்து அதுல சில பேர் பயணிக்கலாம். அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், மத்தவங்களுக்கான இடங்களை விட்டு விட்டு நாம என்ன பண்ணுவோம், அமைதியா இருந்துப்போம். மத்தவங்களுக்காக வாழறாங்க இல்லைங்களா? பெண்கள் அதுவும் மகளிர் தின நேத்து தான் கொண்டாடணும். நம்முடைய தமிழக சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து தங்களை காயப்படுத்தி கொண்டோ இல்ல தங்களை வருத்தி கொண்டோ மற்றவர்களை என்ன பண்றாங்க, மகிழ்வித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த வகையில ஆஹ் இந்த கவிஞர்களும் அப்படிதான். வெளியில நாம என்ன பண்றோம், சில விஷயங்களை தட்டி கேட்க முடியாது, சில விஷயங்களை நியாயம்னு சொல்ல முடியாது, சில விஷயங்களை இது குற்றம்னு சொல்ல முடியாது. இதையெல்லாம் நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு மனிதனுமே மனசுக்குள்ளார அடக்கிட்டு இருக்கோம். சாதாரண மனிதர்கள் அதை இயல்பாக மறந்துவிட்டு கடந்து போகிறார்கள். படைப்பாளர்கள் அதுக்குள்ளார சிக்கிக் கொண்டு என்ன பண்றாங்க, ஏதோ என்ன பண்றதுன்னு தெரியாம இது மாதிரி படைப்புகளாக, ஓவியங்களாக, கவிதைகளாக ஏதோ ஒன்றாக வெளிப்படுத்துறாங்க. அந்த வகையில தான் நானும் இது மாதிரியான தவிப்புகளை, இந்த உணர்வுகளை பிறரிடம் கேட்க முடியாத, பிறரிடம் ஷேர் பண்ண முடியாத விஷயங்களை இந்த கவிதைகளாக நான் உங்களுக்கு தந்திருக்கேன். இந்த என்னுடைய முதல் படைப்பு இது. ஆக்சுவலா என்னுடைய முதல் படைப்பு பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்துல ஒரு நவீன கவிதையாக ஒரு பெரிய புத்தகம், ஒரு 150 பக்கத்து அளவுல ஒரு புத்தகம் போடுவது என்பதுதான். ஆனா அதை ஏற்கனவே சொல்லிட்டு இல்லைங்களா, ஒரு தற்செயலாக ஒரு நண்பனுக்காக, ஒரு நண்பர் கேட்டதுக்காக இந்த கவிதை புத்தகத்தை நான் எழுதினேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இதுல இந்த சமர்ப்பணம் பத்தி சொல்லியிருந்தாங்க மேடம் ரொம்ப அழகா. அவர் என்னோட பிலிட் வந்து ஒரு 3 ஆண்டுகளும், எம்ஏ 2 ஆண்டுகளும் படித்தவர். நாங்க வந்து விழுப்புரம் மாவட்டத்துல கிராமத்துல பிறந்தவர்கள் தான். 2 பேரும் அருகருகருடைய கிராமத்துல பிறந்தவங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய மயிலம் தமிழ் கல்லூரியில நாங்க படிச்சுட்டு வந்தோம். அவரு 10ஆம் வகுப்புல இருந்தே கவிதை எழுதுவாரு. நான் +2 படிச்சுட்டு கல்லூரி போற வரைக்கும் கவிதைனா என்னன்னு தெரியாதுங்க. ஆனா அவருடைய கவிதைகள்ல ஈர்க்கப்பட்டு முதல்ல நாங்க கவிதை எழுத ஆரம்பிக்கிறோம். அப்ப அதுல நான் முதல்ல எழுதி ஒரு ஆண்டு மலர்ல வந்த ஒரு கவிதை, நீங்க அந்த புத்தகத்துல நீங்க படிச்சீங்கன்னா என்னுடைய உரையில கடைசியா அதை சொல்லியிருப்பேன். அதாவது வானவில் அப்படின்னு ஒரு கவிதையில அது இருக்கும். அதுல நான் எழுதின முதல் வரி வானவிலை பத்தி, மேக மகளின் கட்சி கொடி அப்படின்னு எழுதியிருப்பேன். அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் எழுதின என்னுடைய கவிதை. அந்த மேக மகளின் கட்சி கொடி என்ற அந்த கவிதையிலிருந்து தான் என்னுடைய கவிதை பயணம் என்ன ஆயிடுச்சு, தொடங்கிச்சு. அது ஒரு ஐக்குவோட சின்ன கவிதை அது. ஏன்னா ஐக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 வார்த்தைகளாவது தேவைப்படும். இப்ப மேக மகளின் கட்சி கொடி, வானவில் 3 வார்த்தைகள் தான் அதுல இருக்கும். சரி, அதனால என்னவோ தெரியல, என்னுடைய முதல் கவிதையை போலவே என்னுடைய முதல் புத்தகமும் என்ன ஆயிடுச்சு, ஐக்கு கவிதை புத்தகமா வெளியே வந்துடுச்சு. இங்க இருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு விஷயம், இந்த புத்தகம் வெளியே வரும்போது எனக்கு இன்னொரு ஒரு நல்ல அனுபவங்களையும் ஒரு நல்ல ஒரு பாராட்டுகளையும் தெரிவித்ததா இருந்தது. உங்களை போன்றவே ஒரு நபர் இந்த கவிதை புத்தகத்தை படித்து விட்டு என்னுடைய பெயரை மதிப்புறு முனைவர் பட்டத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சிபாரிசு பண்ணி இன்றுதான் அந்த மதிப்புறு முனைவர் பட்டத்தை நான் வாங்கிட்டு வந்துருக்கேன். இதே நாள்ல என்னுடைய தோழர் சிவகனி அவர்கள் என்னுடைய புத்தகத்தை ரிவ்யூ பண்ணும்போது இன்னும் இந்த ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு இனிய நாளாக எனக்கு அமைந்திருந்தது. அதாவது புத்தகம் எழுதுவது என்பது, எங்க நண்பர் சோலைமாயவன் இருக்காரு, அவரும் அங்க வந்து இந்த சிவகனி மேடமுக்கு தெரியும் நினைக்கிறேன், சோலைமாயன். அவரு என்னோட படிச்சவர் தான். அவர் கிட்டத்தட்ட ஒரு 4-5 புத்தகங்கள் என்ன பண்ணிருக்காங்க, பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்துல வெளியிட்டு இருக்காங்க. எப்ப என்னை தொடர்பு கொண்டாலும், எப்ப நீங்க தொகுப்பு வெளியிடுறீங்க இப்படி கேட்டுட்டே இருப்பாங்க. அப்ப நண்பருடைய உந்துதாலும் இறந்த அந்த நண்பருடைய அந்த பாதிப்பாலும் தான் இந்த நூல் உருவானது. மேடம் மேல அன்பீஸ் இருக்காங்களே, யாருமாங்க உங்க பேரு, இப்ப வந்தாங்களா உங்க பேரு என்னங்க? நித்யா தேவி. நித்யா தேவிங்களா? அவங்க கேட்டாங்க, என்னங்க துயருடன் விழிக்கிறது இரவு அப்படி சொல்லிட்டு புத்தகம் எழுதிருக்கீங்க, பகலை பத்தி எழுதலையான்னு கேட்டாங்க. அது கிட்டலாம் கேட்டாங்க, நான் அதுவும் கோச்சிக்கல. அதாவது இப்ப என் நண்பன் இறந்ததே எனக்கு மிகப்பெரிய ஒரு துயரம் தாங்க. அவரும் 2 புத்தகம் வெளியிட்டு இருக்காரு. நான் வேணும்னா அதை நான் உங்களுக்கு, அவங்க கோயம்புத்தூர்லயே அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுடைய அட்ரஸ் அனுப்புறேன், அதை கேட்டு நீங்க அந்த புத்தகத்தை வாங்கலாம். அப்பாவின் வேட்டின்னு ஒரு புத்தகம்.
ஒரு அப்பா எப்படியெல்லாம் ஏழை குடும்பத்துல இருப்பாரு, அவர் தன்னையே வருத்தி கொண்டு எப்படி நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவார் என்ற ஒரு மீனிங்ல முழுவதுமாகவே அப்பாவை பற்றி தான ஒரு கவிதையாக இருந்தது. பிளஸ் வந்து ஒரு காதல் தொகுப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு. மழை பொழிந்த விடியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்டிருக்காங்க. ஆனா மிக சிறந்த ஒரு எழுத்தாளர், மிக சிறந்த ஒரு ஆளுமை, திடீரென்று புற்றுநோயில இறந்துட்டது எங்களால தாங்கிக்கவே முடியலைங்க. இன்னைக்கும் அதை நினைச்சு பார்த்தாக்க இதயம் அது அவர் இல்லைன்றதே என்னால என்ன பண்ணல ஏற்றுக்கவே முடியல. அப்படிப்பட்ட ஒருவருக்காக இந்த கவிதை புத்தகத்தை நான் சமர்ப்பணம் செய்வதில் ரொம்ப பெருமை அடைகிறேன். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த துயருடன் விழிக்கிறது இரவு ஏன் எழுதுனீங்க இன்னைக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நம்ம சிவகனி மேடம் தான் இன்னும் கேட்காம இருக்காங்க. இப்ப எல்லாருக்குள்ளாரையும் ஒரு துயரம் இருக்குதான் செய்யும். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை இன்பம் துன்பம் இரண்டும் சேர்ந்தது தானே. ஆனா இன்பங்களை வெளிக்காட்டிப்போம், ஆனா துன்பங்களை நம்ம என்ன பண்ண மாட்டோம், வெளிக்காட்டிக்க மாட்டோம். நம்ம ஒரு நாளுடைய ஒரு பொழுது ஒரு கழிகிறது, காலைல எழுந்து நம்ம ஒரு பயணிக்கிறோம், பயணம் முடிஞ்சுட்டு இரவு நேரத்துல நம்ம என்ன பண்ண தூங்க போறோம்னு வச்சுங்களேன், எல்லா வேலையும் முடிச்சுட்டு. அன்றைய பொழுது வந்து இனிமையா இருந்தா நிம்மதியான தூக்கம் இருக்கும். ஆனா அன்றைய பொழுதுல ஏதாவது ஒரு மன கசப்பு ஏற்பட்டு இருந்தா கண்டிப்பா அது என்ன வராது, நம்மளுக்கு தூக்கமே வராது. அப்ப நம்மளுடைய இரவு எதுல இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா துயரோட தான் என்ன பண்ணும் ஆரம்பிக்கும். அந்த இரவு முழுவதுமே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நடந்த நிகழ்வுகளை, ஒரு இழப்பை, ஒரு துன்பத்தை, ஒரு விபத்தை என்ன பண்றோம், நம்ம யோசனை பண்ணிட்டே தான் இருப்போம். அந்த விதத்துல தான் எல்லாருக்குள்ளாரும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த புத்தகத்துடைய தலைப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் துயருடன் விழிக்கிறது இரவு அப்படின்ற அந்த தலைப்பாக இருந்தது. நான் ஆக்சுவலா இந்த புத்தகத்துக்கு நதி தொலைத்த மீன்கள் நீங்க படிச்சீங்களா, அணை நிரம்பி வழிகிறது, மீண்டும் சந்திக்கலாம், நதி தொலைத்த மீன்கள் அப்படின்ற ஒரு கவிதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கவிதை அது. ஏன்னா நதியிலிருந்து இப்ப அணை என்பது மேலே மேடான பகுதியில் இருக்கும். எப்பொழுதெல்லாம் அணை திறக்கப்படுகிறதோ அப்போது மேலே இருக்கக்கூடிய மீன்கள் என்ன பண்ணும், கீழே வந்து அது கடலை நோக்கி பயணிக்கும். திடீர்னு அணை மூடிட்டாக்க மீன்களால் என்ன பண்ண முடியாது, அணையை நோக்கி போகவே முடியாது. ஆனா மறுபடியும் புது மழை பொழிந்து வெள்ளம் வந்து அணை திறக்கும் போதுதான் அந்த போன ஆண்டோ இல்ல போன மழையின் போதோ தொலைந்த மீன்கள் எல்லாம் என்ன பண்ணும், உயிரோட இருந்தா மறுபடியும் அணையை நோக்கி பயணிக்கும் என்ற அந்த மீனிங்ல அது சொல்லப்படு அது எழுதப்பட்டது. ஆனா இப்ப சில பேர் அதாவது புத்தகம் போடுவது என்பது ஒரு தனிப்பட்ட கவிஞருடைய விருப்பம் மட்டும் இல்லைங்களா, எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு குழு சேர்ந்துதான் செய்வாங்க. இப்ப இந்த தலைப்பு மிக சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்றதால இந்த தலைப்பை நாங்க வச்சிட்டோம். இங்கு அம்மை சிவகனி மேடம் அவர்கள் தங்களுடைய உணர்வுகளை இந்த என்னுடைய கவிதையில் நான் என்ன நினைச்சேனோ அதை விட நிறைய என்ன பண்ணிக்கிறீங்க, தாண்டி யோசிச்சிருக்கீங்க. ஒரு சிறந்த கவிதை என்பது கவிஞன் எழுதுவதை விட படிக்கக்கூடிய வாசகனுக்குள்ளார ஒரு மன எழுச்சி என்ன பண்ணணும், ஏற்படுத்தணும் என்பதுதான் எல்லாருக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும். அந்த வகையில நீங்க சிவகனி தோழமை அவர்கள் மிக சிறப்பாக இந்த புத்தகத்தை ரிவ்யூ செஞ்சிருக்கீங்க. இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் இந்நேரமும் தங்களுடைய நேரத்தை பொன்னான நேரத்தை எனக்காக செலவிட்டு கவனிச்சிருக்கீங்க. இந்த இந்த நட்பை மேலும் என்ன பண்ணுவோம், இந்த அமைப்போட சேர்ந்து நான் தொடர விழைகிறேன். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும், என்னுடைய புத்தகத்தை ரிவ்யூ செய்து அதை இதுவரைக்கும் கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க, நான் பதில் சொல்றேங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார், ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அண்ட் ரொம்ப தன்னடக்கமா சொன்னீங்க. அது ரொம்ப அழகா இருந்துச்சு கேட்கறதுக்கு. நான் இவ்வளவு எழுதினேன் ஒரே நேரத்துல, நீங்க 450 எழுதுறதுலாம் பெரிய விஷயம். அப்போ உங்களுக்குள்ள தெரிஞ்சிருக்கு எழுதக்கூடிய அந்த உணர்வு. ரொம்ப அருமையா இருந்துச்சு சார் கேட்கறதுக்கு. ரொம்ப நன்றி சார். சிவகனி மேம் உங்களுக்கும் நன்றி, இவ்வளவு பெரிய ஆத்தர் இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. நன்றி நன்றி சார். ரமேஷ் நாகராஜன் சார், நீங்க பேசுங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல்ல வந்து சிவகனி மேடமுடைய அந்த புத்தகம் ரிவ்யூ பண்ண புத்தகத்தை எழுதின எழுத்தாளருக்கு இன்னைக்கு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. அவருக்கு எங்களுடைய நம்ம ரெட்ஃபோர்ட் சார்பாக ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார். தேங்க்யூ. ரொம்ப அருமையா இருந்தது கவிதைகள். அவங்க எழுத்தாளரே சொன்ன மாதிரி அந்த ஹைக்கு கவிதைகளை வந்து அழகாக ஒரு பட்டியலிட்டு சூப்பரா சொன்ன விதம் ரொம்ப அருமையா இருந்தது.
நான் ஒரு டிராவல்ல இருக்கிறனால சென்னையிலேருந்து வந்துட்டு இருக்கேன் ரிட்டர்னு. அதனால எனக்கு அந்த ஸ்லைட ஷேர் பண்ற ஒரு வாய்ப்பு குடுத்தாங்க மேடமு. நான் எடுத்துக்க முடியல என்னால. அதுக்கு கொஞ்சம் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். அ அதுக்கு வெங்கட்ராமன் சார் எடுத்துக்கிட்டு அத ஃபுல்ஃபில் பண்ணது ரொம்ப அருமையான இருக்கு. அவருக்கு ஒரு பாராட்டு. நான் ரசிச்ச விஷயங்கள் நெறைய எல்லாமே நல்லா இருந்தது. அ எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தோன்னா, மரவட்டைகிட்டேருந்து ஒரு நிதானம். ரயிலையும் அதையும் வந்து வேகம் பத்தி கம்பேர் பண்ணது. எறும்புகளோட சாமர்த்தியம். இலையில டிராவல் பண்ணி வருது. ஒண்ணொண்ணுத்துக்கும் அழகான ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன். ரொம்ப ஒரு பிக்சர் வச்சு அத சொன்ன விதம் ரொம்ப அருமை. ஸோ நண்டுகள் பார்த்தீங்கன்னா, என்ன கடல் அலையிலேருந்து எவ்வளோ நமக்கு அதுக்கு தொல்லைகள் வந்தாலும், அத மீறி அது கரையில உ அ அ ஐ மீன் விளையாடுறது. விவசாயியோட உழைப்பு கடவுள நம்பி தான் விதைக்கிறாங்க. அது மழை பிரச்சனை குடுக்கும்போது கடவுளை சபிக்கிற மாரி ஒரு விஷயம். அந்த விவசாயியோட பொசிஷன்ல இருந்து பார்க்குற ஒரு நமக்கு அந்த ஒரு பதபடப்பு அந்த கவிதையில தெரிஞ்சது. தூக்கத்தில குழந்தை சிரிக்கிறத பத்தி. நாங்கலாம் எங்க வீட்ல எங்க அப்பா, அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தை சிரிச்சதுன்னா, கடவுள் வந்து பூவ காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான விடை நமக்கு தெரியல. எதுக்கு சிரிக்கிறதுன்னு. சிரிச்சுட்டு திருப்பி அடுத்து போயிடும். இப்ப எங்க பேத்திய பார்க்குறோம். ஸோ அது எனக்கு வந்து இத நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாரி பார்த்து கொள்ளாத நட்பு. பார்த்தீங்கன்னா, நான் விசிராந்திரியை பத்திலாம் பேசினாங்க. இந்த தளத்தில இருக்கிற சேவா மேடத்திலேருந்து, நித்யாதேவி மேடத்திலேருந்து, வெங்கட்ராமன் சார்லேருந்து, சிவகணி மேடத்திலேருந்து, நெறைய பேர் அருணகிரியிலேருந்து நெறைய பேர நாங்க இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. அந்த காலத்தில ஒரு காதல் கோட்டைன்னு ஒரு படம் வரும். அந்த மாரி நாங்கலாம் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. எங்க நட்பு கோட்டை பெருசாக வளர்ந்து கொண்டிருக்குது. எப்ப பார்க்க போறோம்னு தெரியல. ஸோ அது. கடைசியாக ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். பாடப்புத்தகத்தை சுமந்து அலையும் சுண்டல் விற்கும் பையன். ரொம்ப மனசு சங்கடமா இருந்தது. அந்த கவிதைய கேட்கும்போது. பல விஷயங்கள் நம்ம சொல்லிக்கொண்டே போலாம். ரொம்ப அருமையா இருந்தது. அது அந்த உணர்வோட எழுத்தாளர் என்ன உணர்வோட எழுதினாரோ, அந்த உணர்வை மெருகூட்டி வேல்யூ அடிஷன் பண்ணி சிவகணி மேடம்க்கு வந்து நம்ம சொல்ல வேண்டாம். அவங்களுடைய திறமை எல்லாருக்குமே தெரியும். வாழ்த்துக்கள் மேடம். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க் யூ சார். சார் தெய்வ சிகாமணி சார், உங்களுக்கு அவார்ட் கிடைச்சதுக்கு வாழ்த்துக்கள் சார். ரொம்ப மகிழ்ச்சிம்மா. ரொம்ப சந்தோஷம். அதுவும் இந்த இனிய ஒரு நாள்ல சிவகணி மேடம் வந்து ரிவ்யூ பண்ணது இன்னும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்துது. ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க் யூ. ரொம்ப சந்தோஷமா. வெங்கட்ராமன் சார், நீங்க பேசுங்க. வணக்கம். வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய இது முனைவர் பட்டம் இது பண்ணதுக்கு எங்களுக்கு எங்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிவகணி மேடம் அதாவது இங்க பிரசன்ட் பண்ணது எப்படி இருந்துச்சுன்னா, ஈன்ற பொழுதும் பெரிதவுக்கும் தன் மகனை சான்றோடென கேட்ட தாய் அப்படின்னுவாங்க. அவங்க முன்னாடி பண்ணும்போது, அவங்களோட இத இன்னொரு குழந்தை வந்து எப்படி வந்து சொல்லும்போது எவ்வளவு சந்தோஷம் வருமோ, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இன்னைக்கு இருந்தது அப்படின்றத நம்ம ஆத்தருக்கு இருக்கும் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல நெறைய இடத்துல எனக்கு அவ்வளவா தமிழ் படிக்க வராது அப்படின்றதுனால, இப்போ ஒரு தமிழ் மேல ஒரு பயங்கரமான காதல். அந்த தமிழ் படிக்கும்போது பார்க்கும்போது அது பார்த்தேன். அத நான் முதல்ல வந்து தப்பா தான் படிச்சேன். துயருடன் ஒரு இரவுன்னு என்னமோ ஆரம்பிச்சுச்சுன்னும்போது, நான் என்ன பார்த்தேன்னா, துளிருடன் ஒரு இரவு அப்படின்னு இருந்தது. அப்போ ராத்திரி கூட ஒரு நம்பிக்கை குடுக்கும். இருட்டுல கூட ஒரு நம்பிக்கை குடுக்குறாரு அப்படின்ற மாரி தான் நான் படிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் நல்லா உன்னிப்பா கவனிக்கும்போது தான் இதோட பேரு வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சுன்னு அவசரமா நான் லாகின் பண்ணும்போது, எனக்கு ஒரு கடமையும் குடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி மேடம். அதுக்கப்புறம் இந்த கவிதை எல்லாம் பார்க்கும்போது, முக்கியமா ஒரு கவிதை எனக்கு மனசுக்குள்ள அப்படியே வந்து பிசைந்து எடுத்த ஒரு இது அப்படின்னா, கைதியின் உறக்கத்தில் தினந்தோறும் கனவு விடுதலை தருணம் அப்படின்றது வந்து ஒரு கைதியால மட்டும்தான் அது என்ன ஒரு வேதனை, நம்முடைய சுதந்திரம் பறிபோகும்போது என்ன ஒரு இது வருது அப்படின்னு கனவோட எப்படி வாழறாங்க அப்படின்றது சொன்னாரு. ரமேஷ் சார் சொன்னாரு, நாங்க இந்த நட்பு வட்டத்துல ஒருத்தரும் நாங்க பார்த்ததே கிடையாது. ஒருத்தர் இப்படிப்பட்டவங்க அப்படின்றத இந்த கனவுலயே வாழ்றோம் இல்லையா? அது வந்து ரொம்ப இதா இருக்கும். சில கனவுகள் நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். சில கனவுகள் நமக்கு ரொம்ப துயரத்தை கொடுக்கும். இந்த இடத்துல கைதியின் ஒரு கனவு வந்து எவ்வளவு ஒரு ஆற்றாமையை கொடுக்குதுன்னு எனக்கு ரொம்ப அழகா பதிவு பண்ண முடிஞ்சது. அடுத்தது அந்த இன்னொரு கவிதை ரொம்ப அருமையா இருந்தது. வெள்ளத்தில் செல்லும் நாய் காப்பாற்றி கரையுது பட்டு வீழ்ந்த பனைமரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம். அதாவது இந்த பனைமரம்
போனா கூட எப்படி வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு அடைக்கலம் கொடுத்திருக்குன்றது ரொம்ப அழகா எழுதியிருந்தீங்க. பல கவிதைகள் நல்லா இருந்தது. கண்டிப்பா இந்த புக்கை வாங்கி நான் ஃபுல்லா படிக்கணும் அப்படின்றது தான் சொன்னேன். ஏன்னா இது வந்து இல்லையா இதை இன்ட்ரோடியூஸ் பண்ண சிவகனி மேமுக்கும் ரீட் ஃபோர் தளர்த்துக்கும் அதே மேல இந்த ஆத்தர் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நேரம் நிறைய இருக்கு, நிறைய பேசணும்னு ஆசைதான். ஆனா நேரமின்மை கருதி நான் இதோட என்னோட முடிச்சுக்கிறேன். எல்லா கவிதைகளும் ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி. மகிழ்ச்சி, நன்றிங்க சார். அனைவருக்கும் உற்சாகமான இரவு வணக்கம். தெய்வா ஐயா வந்து அழகான வரிகளை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனா உங்க புத்தகத்துல வந்து படம் இருக்கா? இருக்குமா? படம் இல்லையா? படம் இருக்கு. இந்த படத்தை தான் மேம் போட்டிருக்காங்களா? இல்ல, வேற படம் படம் இருக்கு. இருக்கு, ஆனா கலர் கலரா இருக்கா? வேற படங்கள் இருக்கு. சரி சரி. எனக்கு அந்த பூச்சி படம் ரொம்ப பிடிக்கும். அந்த பூச்சி வந்து ரொம்ப அழகா மெல்ல போச்சு இல்ல, அது ரொம்ப ஒரு பெரிய கான்செப்ட். ஏன்னா நம்ம பொறுமையா போனா உயிரோட இருப்போம். ஏன்னா விபத்துன்றது மிகப்பெரிய விஷயம். அதனால இந்த தலைப்புக்கு இவ்வளவு பெரிய வலி மிகுந்த பின்னணி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் துடுக்கான பெண்ணுதான், துயருடன் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, எந்த வருத்தமும் இல்ல. சந்தோஷமா இருக்கும். சந்தோஷம் தான் எனக்கு, வருத்தம்லாம் சரி எதுவும் சரி. வருத்தம் கரெக்ட். வருத்தம் அதுக்காக வச்ச பொருத்தமான ஒரு தலைப்பு தான், நல்ல ஒரு தலைப்பு, தலையங்கம். அந்த அந்த பாட்டி கூட வடை சுடும், காக்கா எடுத்துட்டு போயிரும், நரியும் காக்காவும் சண்டை போட்டு யாரு ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு, யாரு தோத்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா பாட்டி தான் தோத்து போயிருக்கோம். அவன் என்ன வாங்கி கொடுத்த தாத்தாவும் தோத்து போயிருப்பாரு. கதையில வேற 2 பேரு டார்கெட் பேசுவாங்க. அது மாதிரி இந்த பாட்டி செத்து போன போட்டோவை பார்த்தா அழுகுவான்ட்டு காக்கா. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஐயா சொன்னாங்கல்ல, அதே மாதிரி அந்த கவிதையுமே ரொம்ப, நாளைக்கு விடிஞ்சிராதா, நமக்கு இப்படி இருக்கே நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளை என்ன விட்டுருச்சே கம்பி கைவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது. இந்த குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கோம், கடவுள் வந்து கிச்சு மிச்சு காட்டுவாரு, நிஜம்தான். அப்புறம் சில நேரம் கிள்ளி விட்டுட்டு போயிடுவார் போல, அழுகும், அப்புறம் சிரிக்கும், சாமி கிட்ட பேசும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு அந்த அந்த பிள்ளைங்க வந்து ரொம்ப சேட்டை பண்ணி அழுது அரம்புரண்டு என்கிட்ட போனை கொடுத்தா நான் எல்லாம் பண்ணுவேன், சமாதானம் ஆவேன்னு சொல்லும்ல. இந்த இடியட் பாக்ஸ் இப்ப நமக்கு யூஸ்ஃபுல்லான பாக்ஸ்ல தான் நம்ம உட்காந்துருக்கோம். ஆனா அந்த இடியட் பாக்ஸ்னால அந்த சாத்தான் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப அருமையா இருந்துச்சு. நம்ம நிறைய விஷயங்கள்ல அந்த கொண்டு போறப்ப இந்த ஐக்கு ரொம்ப பெரிய விஷயம். அம்மா போனோன்னே அம்மா இல்லாத அந்த வீடு ரொம்ப பாழடைஞ்சதா இருக்கும், அது எத்தனையோ விடயத்தை சொல்லுச்சு. இல்ல பிரிஞ்சிருந்து 2 பேரோடைய பிரிஞ்சோனையே அவங்களுக்கு அந்த நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதோடைய பாண்டிங் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். அந்த இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அந்த திருவிழா சொல்லவே முடியல, அவசரம்தான். ஏன்னா வாழை மரத்தை கூட்டி, ஆனா அந்த கடவுள் அந்த இருட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி அந்த அலை வந்து 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 தன்னோட லவ்வ சொல்லிட்டு அப்படியே போகிற மாதிரி அந்த விஷயங்கள். பணமாகட்டும், நம்ம வாங்கினவன் யாரு, கொடுத்தவன் யாரு, எல்லாத்தையும் பார்த்தோன்னா நம்ம வந்த கடனா இல்ல நமக்கு அதை கொடுக்காம விட்டுட்டு போன அந்த பகைய உள்ள பாக்கி கடனா, என்ன கடன் தெரியல, பெத்த கடனா வளர்த்த கடனா வங்கி கடனா என்ன கடன் தெரியல. நல்ல சிறப்பான வரிகள். நான் கடைசி கவிதையுமே அருமையா முடிச்சாங்க. நதியை நம்பி அல்ல, நான் மலை மீதான தைரியத்துலதான் சருகுகளை உதிர்க்கும் வனங்களா இருக்கேன், நான் காட்டுக்குள்ள இப்படி கிடக்கேனே சருகா, மழை வருமா, வரும் நம்பிக்கையில தான் இருக்கேன், நிச்சயமா வரும், மழை இல்லைன்னா எப்படி வரணா வரும். இந்த மாதிரி கவிதை புத்தகத்தை போட்ட தெய்வா ஐயாக்கு நீனும் வாழ்த்து சொல்லு அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இது இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ண சிவகனி மேம் வந்து ரொம்ப அருமையா அழகா உங்களுடைய சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நான் வந்து பிபிடி போட்டுருவேன், ரமேஷ் சாருக்குடைய ஒத்துழைப்பை கேட்டிருக்கேன், மதியம் ஐயா சொல்லித்தர்ற மாதிரி சொன்னாங்க, எந்த மாதிரி நேரம் கொடுக்கும் காலம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு
ஆனா நானும் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி பார்த்தேன் தெரியுமா? ஸ்கிரீன் மட்டும் ஷேர் ஆகுது. உள்ள இருக்கிறப்போ டேட்டா வர மாட்டேன்ருச்சு. எனக்கும் அப்படிதான். தெரியல. டெக்னாலஜியா ஏதோ கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா தொழில்நுட்பத்துல ரொம்ப பெரிய சாதனை நம்ம செய்யணும். ஏன்னு கேட்டா, நம்ம இனி போற காலங்கள் ஃபுல்லா இந்த மாதிரி தான் இருக்கு. கல்வித்துறையிலே அந்த ஒரு விஷயங்கள வச்சு நான் பாடம் நடத்தி, ஜூம் வழியா 21 லெசனையும் முடிச்சு குடுத்து, யூடியூப்ல அப்லோட் பண்ண அந்த விஷயம் கூட ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் கெட்டிங் மை அவார்ட் ஆர்கே அப்படின்றது சொல்லப்பட வேண்டிய விஷயம். அப்ப நம்ம அதை கத்துக்கணும். ரொம்ப அருமையா உட்காந்து இன்னைக்கு நாள் முழுசுல நிறைய நேரங்கள் 8 மணி நேரம் வந்து இந்த இடியட் பாக்ஸ் கூட தான் உட்காந்துருக்கேன். ஆனா இடியட்டா உட்கார்ல சில பல வேலைகளுக்காக ஜூலியட் ஏஞ்சலா உட்காந்துருக்கேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன். நல்ல ஒரு புத்தகம் ப்ரெசென்ட் பண்ணீங்க. நல்ல ஒரு ஆத்தர் அவர் எழுதிய அந்த வலிகள் வேதனைகள் அவங்க நண்பருக்கு சமர்ப்பணம் இந்த காணிக்கை எல்லாத்தையும் இறைவன் நல்ல எல்லா வளமும் நலமும் உங்களுக்கு கொடுக்கணும். உங்களுடைய குடும்பத்துக்கு ப்ரெசண்டா இருக்கும். அதை எழுதிய ஆத்தர் இந்த வழிமுறையை செய்து கொண்டு சேவாமா வரைக்கும் பார்வையாளரா நம்ம கலந்து கொண்ட பங்கேற்பாளர் இருக்கிற ரமேஷ் ஐயா, வெங்கட்ராமன் ஐயா அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்திடம் சரிங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ நித்யா மேம். தேங்க்யூ மேடம். எஸ் சார். சிவகணி மேம் சொல்லுங்க. மீண்டும் எனது நன்றிகள். ஐயா வந்து என்னுடைய அழைப்பை ஏற்று நமது தளத்திற்கு வந்ததற்கு, அதற்கப்புறம் வாழ்த்துரை வழங்கிய அனைத்து நட்புகளுக்கும் எனது பேரன்பான நன்றிகள். தோழர் வந்து இன்னைக்கு விருது வாங்கினதா சொல்லியிருந்தாங்க. அதுக்காக ஒரு சிறிய கவிதை. வினாவையும் விடையையும் கவியாய் விரிந்த பிரபஞ்சத்தில் தூவி விதைத்தது வியப்பின் கிரீடமாய் விருது. மனம் நிறைவான தருணம், மகிழ்வான பேரன்பான வாழ்த்து, தமிழ் போல் நாளும் வளர்க நீவீர். இந்த வாய்ப்பு கொடுத்த சேவா மேடத்துக்கும் நன்றி மேம். நன்றி மேம். மேடம் உங்களுடைய கவிதை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. எப்படி மேடம் அப்படியே ஸ்பாட்லயே எழுதுறீங்க? நாங்கெல்லாம் ஒரு கவிதை எழுதுறதுக்கு நிறைய, அதாவது என்ன சொல்றதுன்னா, அந்த இது சொன்னீங்க இல்லைங்களா, ஒரு கவிதை எனக்கு பிடிச்ச கவிதை, குழந்தை வந்து தூங்கிட்டு இருக்கும், திடீர்னு சிரிக்கும். நாம எல்லாம் என்ன பண்றோம், அதான் கிச்சு கிச்சு மூட்டியது கடவுளா பொம்மையா? அது பொம்மையா கூட இருக்கலாம். ஏன்னா அது பொம்மை கூட தான் குழந்தைகள் வந்து நிறைய நேரம் என்ன பண்ணுவோம், விளையாடும். அது சந்தேகமா தான். நல்ல எல்லாரும் நம்ம கடவுள் தான் சொல்றோம் எல்லார் வீட்லயும். ஏன்னா கடவுள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையால நம்ம கடவுள் தான் கிச்சு கிச்சு மூடி என்ன எப்படி சொல்றோம். ஆனா எனக்கு கடவுள் நம்பிக்கையில அந்த அளவுக்கு உடன்பாடு கிடையாது. அதனாலதான் நான் இன்னொரு வார்த்தையும் வச்சிருக்கிறேன் பக்கத்துல, என்னன்னு பொம்மையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பொம்மைகளோட தான் குழந்தைகள் வந்து என்ன பண்றாங்க, நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அந்த வகையில உங்களை நினைச்சா எனக்கு இன்னும் நீங்களும் நிறைய படைப்புகள்லாம் வெளியிடணுமா? ஏன்னா ஸ்பாட்லயே என்ன பண்றீங்க, கவிதைகள் வந்து ரொம்ப அழகா எழுதுறீங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய புத்தகங்கள் படிங்க, நிறைய விஷயங்களை பாருங்க, அதை பதிவு செய்யுங்க. இப்ப சின்ன சின்ன விஷயங்களை நீங்க பதிவு செஞ்சாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக எழுத்தாளராக வர முடியும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சிவகணி மேம். நன்றி சார். கவிதை நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நாளைக்கு இதே லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ம ஜானகி மேம் பேசுறாங்க.